إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நம்மை படைத்து நமக்கு வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் ஏற்பாடு செய்து தந்திருப்பவன் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹு தஆலா தான். இதை யாருமே மறக்க மாட்டோம். இந்த அல்லாஹு தஆலாவை நாளை மறுமையிலே சந்திக்க வேண்டும் என்பதும் நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த ரப்புல் ஆலமீன் நம்மை நேசிக்க வேண்டும், அவனுடைய அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும் என்ற ஆசையும் ஆதங்கமும் பிரார்த்தனையும் நம் ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் இருக்க வேண்டும். அல்லாஹுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய நிறைய செயல்களை அல் குர்ஆன் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அவ்வாறு அல் குர்ஆன் அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான செயல்தான் சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தின் 31வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், குல், நபியே நீங்கள் இந்த மக்களை பார்த்து சொல்லுங்கள், இன் குந்தும் துஹிப்பூன் அல்லாஹ ஃபத்தபிஊனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அல்லாஹ்வை உண்மையிலேயே நேசிப்பவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அதாவது நபியாகிய என்னை பின்பற்றுங்கள். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அப்படி நீங்கள் என்னை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை நேசிப்பான். இப்போ அல்லாஹுடைய நேசம் வேண்டுமென்றால் அல்லாஹுடைய தூதரை பின்பற்ற வேண்டும். உண்மையிலேயே அல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவனுடைய இறுதி தூதராக தேர்வு செய்து நமக்கு அவர்களிலே அழகிய முன்மாதிரிகளை ஏற்படுத்தி இருக்கிறான். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக உங்களுக்கு அல்லாஹுடைய தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரிகள் இருக்கின்றன என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அழகிய முன்மாதிரிகள் என்றால் எல்லாமே அழகிய முன்மாதிரி தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த அனைத்துமே அழகிய முன்மாதிரி தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை எவ்வாறு வணங்க வேண்டும் என்பதற்கான அத்தனை வழிகளையும் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வை நெருங்குவதற்குரிய வழிகள் எதையுமே அவர்கள் காட்டித்தராமல் இருக்கவில்லை. இதெல்லாம் ஈமான், இது நம்முடைய அகீதா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு ஒரு சின்ன செயல் இருந்தாலும் அதையும் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். உதாரணமாக அவர்கள் சொல்லுகிறார்கள், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக ஸதகா, உன்னுடைய சகோதரனை பார்த்து நீ புன்முறுவல் செய்வது சதக்காவாகும் என்றார்கள். அதே போன்று இமாத்தத்துல் அதா அனி தரீகி சதகா, பாதையிலே மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு பொருளை கண்டால் அதை நீங்கள் அப்புறப்படுத்தி விடுவது சதக்கா என்றார்கள். மலசல கூடங்களிலே நுழையும் போது அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுப்ஸி வல் ஹபாயிஸ் என்று துஆ ஓதி விட்டு போங்கள் என்று சொன்னார்கள். மலசல கூடங்களிலிருந்து வெளியே வரும்போது குஃப்ரானக என்று ஓதிக்கொள்ளுங்கள் என்றார்கள். இப்படி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எவையெல்லாம் அல்லாஹுவை நெருங்குவதற்குரிய வழிகள் என்று அல்லாஹுவினால் அடையாளப்படுத்தப்பட்டதோ அவை அனைத்தையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். எந்த ஒன்றையும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறைக்கவும் இல்லை, சொல்லித்தராமல் விடவும் இல்லை. எனவே நாம் அல்லாஹுடைய அன்பை பெற விரும்பினால், அல்லாஹ் நம்மை நேசிக்க வேண்டும் என்று விரும்பினால், எல்லா விஷயங்களிலும் அல்லாஹுடைய தூதருடைய முன்மாதிரி என்ன என்பதை தேடி அவர்களை பின்பற்ற வேண்டும். தொழுகையில்
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறை இருக்கிறது, அதில் அவர்களை பின்பற்ற வேண்டும். சில நேரங்களில் நாம் நம்முடைய பெற்றோரிடமிருந்து கற்ற ஒரு முறை இருக்கலாம், அல்லது நம்முடைய பிரதேசத்தில் நடைமுறையில் உள்ள ஒரு முறையை கடைபிடிக்கலாம், அல்லது சில நேரங்களில் நம்முடைய மதுஹபுகள் சொல்லித்தந்த ஒரு முறை இருக்கலாம். இந்த முறைகளுக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித்தந்த முறை நமக்கு அடையாளப்படுத்தப்படும் போது அதை பின்பற்றினால் அல்லாஹ் நேசிப்பான். இல்லை, நான் என்னுடைய மதுஹபையை பின்பற்றுவேன், நான் என்னுடைய பெற்றோர் சொல்லித்தந்த முறையை பின்பற்றுவேன், நான் என்னுடைய ஊர் மக்கள் சொல்லித்தந்த முறையை பின்பற்றுவேன் என்று இருந்தால் அல்லாஹுடைய அன்பு போய்விடும். ஏனென்றால் இந்த 3வது அத்தியாயம் 31வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்குமுல்லாஹ், என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறையில் தொழ வேண்டும். சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, தொழுகிற முறையை சஹாபாக்களுக்கு படித்து கொடுத்துவிட்டு அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், என்னை எவ்வாறு நீங்கள் தொழ கண்டீர்களோ அவ்வாறே தொழுங்கள் என்றார்கள். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோற்றது போன்று நோன்பு நோற்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தது போன்று ஜக்காத்து கொடுக்க வேண்டும். அவர்கள் செய்தது போன்று ஹஜ் செய்ய வேண்டும். அதே போன்று அவர்கள் காட்டி தந்த முறையில்தான் ஜனாசாக்களுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். ஜனாசாவை குளிப்பாட்டுவது, கஃனிடுவது, தொழுகை நிறைவேற்றுவது, அனைத்துமே நல்லடக்கம் செய்வது, அதற்கு பிறகு நடந்து கொள்வது, அனைத்துமே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் அமைய வேண்டும். அதே போன்று திருமணம் முடிப்பது, திருமண பேச்சுவார்த்தை, திருமண அக்த், திருமணத்திற்கு பிறகு துஆ என்று அனைத்துமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் அமைய வேண்டும். குழந்தை பெறுவது, குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது, அனைத்துமே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் செய்ய வேண்டும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில் அனைத்தையுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய முறையில் ஒரு மனிதர் செய்தால் நிச்சயமாக அவர் அல்லாஹுடைய அன்பை பெறுவார். அதற்கு மாற்றமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தது புகாரியில் இருக்கிறது, முஸ்லிமிலே இருக்கிறது, அபூ தாவூத் என்ற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, அஹ்மத் என்ற ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எல்லாம் படிக்கிறோம், ஆனால் நான் நினைத்ததைத்தான் செய்வேன், என்னுடைய ஊரில் உள்ளதைத்தான் செய்வேன், என்னுடைய மதுஹபில் உள்ளபடி தான் செய்வேன். எனக்கு புகாரியில் வர ஹதீஸ் முக்கியமல்ல, முஸ்லிமில் வர ஹதீஸ் முக்கியமல்ல, அபூ தாவூதில் வரக்கூடிய ஹதீஸ் முக்கியமல்ல, என்னுடைய நடைமுறைதான் எனக்கு முக்கியம் என்று ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செய்ய, அவர்களை பின்பற்ற மறுப்பாராக இருந்தால் அவர் அல்லாஹுடைய கோபத்தை பெறுவார். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னத இல்லா மன் அபா, என்னுடைய உம்மத்தில் எல்லோரும் சொர்க்கம் செல்வார்கள், என்னுடைய உம்மத்தில் எல்லோரும் சொர்க்கம் செல்வார்கள், சொர்க்கம் செல்ல முடியாது என்று மறுக்கிறவர்களை தவிர என்றார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், யாராவது சொர்க்கம் செல்ல முடியாது என்று மறுப்பார்களா என்று கேட்டார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அத்தாஅனி தஹலல் ஜன்னா, யார் எனக்கு வழிபட்டு கட்டுப்பட்டு நடக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்லுவார். என்னுடைய உம்மத்தில் யாரெல்லாம் என்னுடைய சுன்னாவை அறிந்து கொண்டு நான் காட்டிய வழியில் பயணிக்கிறாரோ அவர் சொர்க்கம் செல்லுவார். வமன் அசானி, யார் நான் காட்டிய வழிமுறைகளை ஒதுக்கி அதற்கு மாற்றமாக நடக்கிறாரோ ஃபகத் அபா, அவர்தான் சுவர்க்கம் செல்ல முடியாது என்று மறுப்பவர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, சுன்னா இது என்று தெரிந்தால் அதை செய்வதற்கு நாம் கடுகளவும் யோசிக்கக்கூடாது. நபித்தோழர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னா இதுதான் என்று தெரிந்தால் அடுத்த நிமிடம், அடுத்த செகண்ட் அதை பின்பற்றக்கூடியவர்களாக இருந்தார்கள். சில நேரங்களில் அவர்கள் அது மார்க்கத்தில் வலியுறுத்தப்படாததாக இருந்தாலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள் என்பதற்காக வேண்டி அவர்கள் அதை செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். உதாரணமாக இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஒரு நாள் ஒரு வழியால் செல்லும்போது திடீரென அந்த இடத்திலே குனிந்து கொண்டு சென்றார்கள். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், இந்த இடத்தில் எதுவுமே இல்லை நீங்கள் குனிந்து செல்வதற்கு, ஏன் குனிந்து சென்றீர்கள் என்று கேட்டபோது அவர் சொல்கிறார், ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும்
நானும் இவ்வழியால் வருகிற போது இந்த இடத்திலே ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்திற்கு கீழே அல்லாஹுடைய தூதர் குனிந்து சென்றார்கள். அது எனக்கு நினைவுக்கு வந்தது. இப்போது மரம் இல்லை, ஆனால் அல்லாஹுடைய தூதர் இந்த இடத்தில் குனிந்து சென்றார்களே, அதற்காக வேண்டி நானும் குனிந்து செல்கிறேன் என்றார்கள். இந்த பக்குவம், இந்த ஆசை, இந்த பின்பற்றுதல் நம்மிடம் வந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்மை நேசிப்பான் என்பதிலே இரண்டாவது கருத்திருக்க முடியாது. எனவே அல்லாஹ் உங்களை நேசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா? அல்லாஹுடைய தூதரை பின்பற்றுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் நேசிப்பான் என்பதை அல்லாஹ் 3வது அத்தியாயம் 33வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். எனவே நாம் அல்லாஹுடைய தூதரை பின்பற்றி அல்லாஹுடைய நேசத்தை பெற்றுக்கொள்வோமாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்நிகழ்ச்சியை பற்றி உங்கள் கருத்துக்களை மக்கள்மடல்@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்பி வையுங்கள்.